போன வீடியோவில் இந்த க்ரூஸ் வந்து லாங் கிராங்கிங் ஆகிட்டே இருந்ததுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு 4-5 விதமாக நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்தோம். அப்படி டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில் செல்ஃப் மோட்டரில் தான் பிரச்சனைன்றது தெரிஞ்சிச்சு. அந்த தெரியுது பாருங்கள், அதான் செல்ஃப் மோட்ரு. அந்த செல்ஃப் மோட்டரை கழட்டுறதுக்கு மேலே இருக்கிற அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸு, மேலே போகிற ஹோஸ் எல்லாத்தையும் கழட்டியாச்சு. கழட்டிட்டு இப்போ அந்த செல்ஃப் மோட்டரையும் கழட்டியாச்சு. இப்போ இதுதான் அந்த செல்ஃப் மோட்டர் கழட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம கொடுத்துட்டு புதுசு வாங்கிட்டு வந்து இப்போ இந்த செல்ஃப் மோட்டரில் இந்த பல் இருக்குல்ல, இந்த பல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பல் வந்து வெளியில் வந்து நம்ம இன்ஜின் மேலே அந்த ரோட்டரில் பட்டு அந்த ரோட்டரை ரொட்டேட் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடும். இதுதான் இந்த செல்ஃப் மோட்டரோட வேலை. அதை நம்ம புதுசு மாற்றிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த செல்ஃப் மோட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்றதை நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை மாட்டும்போது கரெக்டாக இருட்டுற டைம் ஆயிடுச்சு. அதனால் சுத்தமாக கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் ஒரு டார்ச் லைட்டை மட்டும் வச்சு அதை மாட்டியாச்சு. மாட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது செம்ம சூப்பராக ஸ்டார்ட் ஆனிச்சு.